வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம். இந்த மூன்றுமே எப்பொழுதும் மனிதர் வாழ்வில் வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்லுவதுண்டு. ஏன்னா இந்த சமுதாயம் பல காலகட்டங்களிலே நகர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்படி வரக்கூடிய காலகட்டத்திலே அது பல்வேறு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தன்னோடு இணைத்து கொண்டே வந்திருக்கு. நாம் அந்த வழியில தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் என்று மகரிஷி சொல்லுவாங்க. எந்தெந்த காலத்தோ அந்த இடம், அந்த காலம், அந்த இடத்திற்கான ஒரு தேவை. சரிங்களா? அந்த இடத்தை பொறுத்து சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். உதாரணத்திற்கு இப்ப இஸ்லாத்துல நிறைய பேர் அந்த ஆடை, முழுமையாக மூடிக்கொள்ளக்கூடிய ஆடையை ஆண் பெண் எல்லாருமே அணியிறது அரபு நாடுகள்ல ஒரு பழக்கம். இது எதற்காக அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேசம் ஒரு மண் தேசம் இல்லையா, மணல் தேசம். அங்க அடிக்கடி காற்று அடிக்கும் போது மணல் புயல் போல அடிக்கும். அப்ப அது நமக்கு உடல்ல துன்பத்தை, தொந்தரவை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உடல் முழுக்க ஒரு அங்கியை அணிந்து கொண்டால் அந்த அங்கி அதிலிருந்து பாதுகாக்கும் என்று அவர்கள் அந்த வாழ்க்கை முறையில அப்படி ஒரு விஷயத்த வச்சாங்க. அப்ப அது வெண்மை நிறமா இருந்ததுன்னா சூரிய ஒளி படும் போது அது தெரிச்சு வெளியே போயிடும். அந்த வெப்பம் அவங்களுக்கு குறைவா இருக்குங்கிறதுக்காக வெண்மை நிறமான இந்த அங்கிகளை பயன்படுத்தினாங்க. இன்னும் ஒன்று, அது ரொம்ப ரொம்ப வெப்ப பூமியா இருக்கிறதுனால வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல பாலுணர்வுக்கான தூண்டுதல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த பெண்களுக்கும் மற்றவர்கள் அவர்களை பார்த்து அந்த தூண்டுதல் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த அங்கிகளையும் முழுமையாக கொடுத்தாங்க. கண்கள் கிட்ட மட்டும் ஓப்பன் இருக்கும், அது மட்டும் பார்ப்பதற்காக என்று அந்த அங்கி இருந்தது. இப்ப இதெல்லாமே தேவையான்னு கேட்டா நிச்சயமா தேவை. எங்க? அந்த இடத்திலே, அந்த சூழலிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவை. இப்போ ஆங்கிலேயர்கள் அல்லது அமெரிக்கர்கள் கோட்டு ஷூட்டு டை எல்லாம் போடுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அது போடணுமா அப்படின்னு ஒரு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அங்க அது போடணும். அதிகப்படியான கடும் குளிர் அங்க அதை அவங்க பயன்படுத்தியே ஆகணும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில துன்பம் வரும். ஆனா இங்கே தமிழகத்திலே வெப்பம் இருக்கிற தேசத்திலே இங்க நம்ம கோட்டு ஷூட்டு டை போடணுமான்னா தேவை கிடையாது. மாறாக இங்க வேஷ்டி சேலை, குறிப்பாக பருத்தி நூலால் ஆன வேஷ்டி சேலை இங்க சிறப்பு என்று நமது முன்னோர்கள் பண்பாடு கலாச்சாரத்திலே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கு இருக்கிற இடம், இங்க இருக்கிற தட்பவெட்ப சூழல், இங்க இருக்கிற காலத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளணும்.
அப்ப இங்க இருக்கிற சீதோஷ நிலைக்கு ஒத்து நாம் வாழும்போது அதுல இருக்கிற துன்பத்தை நாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற உணவு கலாச்சாரம். அப்படித்தான் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அமெரிக்கால வேற ஒரு உணவு கலாச்சாரமா இருக்கும், அரபு நாடுகள்ல வேற ஒரு உணவு கலாச்சாரமா இருக்கும். ஏன்னா அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை நாம எடுத்துக்கொள்ளணும். அப்ப உண்ணுகின்ற உணவாகட்டும், உடுத்துகின்ற உடையாகட்டும், இருக்கின்ற இருப்பிடமாகட்டும், சரிங்களா? இப்போ ஊட்டி சைடெல்லாம் போனீங்கன்னா கடும் குளிரா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா மரத்தால வீடுகள் செய்திருப்பாங்க. இன்னும் வீடுகள் கட்டி உள்ளெல்லாம் மரம் போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அவங்க வந்து உறங்குறதுக்கு பெட்ஷீட் வந்து நல்லா ஒரு எப்படி சொல்றது? அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவிற்கு ஹீட் குடுக்குற அளவுக்கு அங்க வந்து பெட்ஷீட் வச்சிருப்பாங்க. அது அந்த இடத்திற்கு அந்த அந்த பெட்ஷீட் தான் சரியானது. நார்மலான பெட்ஷீட் வந்து நமக்கு அந்த இடத்துல உதவாது. அதே பெட்ஷீட்ட நான் நார்மலா திருப்பூர்ல கொண்டாந்து யூஸ் பண்ணேன்னா, என்னால அதுல உறங்க முடியாது. நான் வேணா மார்கழி மாதத்துக்கு வேணா அதை பயன்படுத்தலாம். மற்ற காலங்கள்ல எனக்கு அது உதவாது. அப்போ இந்த மாதிரி உண்ணுகின்ற உணவாகட்டும், உடுத்துகின்ற உடையாகட்டும், இருக்கிற இருப்பிடமாகட்டும், இன்னும் நம்ம வாழ்க்கை வசதிகளுக்கான தேவைகள் ஆகட்டும், இன்னும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஒரு விழாக்கள் எல்லாமே வந்து அந்த மக்களுக்கான இப்போ ஒரு சீர் வைக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒரு பெண் பருவம் அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தணும். அப்ப என்ன பண்ணாங்க? இந்த வீட்டுல ஒரு பெண் பெரியவள் ஆயிட்டான்னா, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழா வச்சாங்க. எதுக்காக? எல்லாருக்கும் தெரியணும். இந்த வீட்டுல ஒரு பெண் பெரியவள் ஆயிட்டா. அப்ப இவளுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து திருமணத்திற்கு வரன் வந்து பார்க்கணும். அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக அப்படி ஒரு சடங்கு வந்திருக்கலாம். இது என்னுடைய சிந்தனையில சொல்றேன். இப்ப நான் பேசுறதெல்லாம் என்னுடைய சிந்தனையில சில சிலர் சொன்ன அறிவு கருத்துக்களால நான் பேசுறேன். இதுல ஏதாவது மாற்றம் இருந்தா கூட நீங்க அதைய மாற்றிக்கொள்ளலாம். நான் இதுக்காகத்தான் கட்டாயமா சொல்லல. அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அந்த வர்தா அணியறதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் என்னோட புரிதல் இருந்து சொல்றேன். அதைய சரியா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லாட்டி மாற்றிக்கொள்ளுங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நம்ம முன்னோர்கள் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா முன்னோர்களையும் தான் நம்ம முன்னோர்கள்னு நான் சொல்றேன். சரிங்களா? அவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். அது இஸ்லாமிய சமய முன்னோர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ சமய முன்னோர்களா இருந்தாலும் சரி, இந்து சமய முன்னோர்களா இருந்தாலும் சரி, சரிங்களா? எல்லாருமே நம்முடைய முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த மக்கள் வாழ்வதற்கு எப்படி வாழ்ந்தா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சில வழிமுறைகளை, நடைமுறைகளை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, வாழ்க்கை முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்துல இப்போ உதாரணத்திற்கு நம்ம இறப்பு வீடுகளிலே அந்த இறப்புக்கு கொண்டு போய் அடக்கம் செய்ய போகும்போது கூட ஒருத்தர் தீப்பந்தத்துல இந்த சீமனை ஊத்தி அப்படியே பிடிச்சிட்டே வருவார். நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப அது எதற்காக அது வந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இரவு நேரத்துல அப்படி சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு தேவை வந்திருக்கலாம். அப்ப இரவு நேரத்துல அன்னைக்கு வந்து லைட்டு, கரண்ட் எல்லாம் இல்லாதப்ப அவங்க அந்த தீப்பந்தத்தை பிடித்துட்டு அந்த காடுகளுக்கு போறது, அந்த வழிகாட்டுதலுக்காக, அந்த வெளிச்சத்திற்காக அதை பிடித்து கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு சடங்கு அங்க வந்திருக்கலாம். பட் இப்போ அந்த சடங்கு தேவையா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்போ ஒரு சிலர் மொட்டை மத்தியானத்துல, சரிதானுங்களா, அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போறோம். வேற ஏதாவது விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட சிந்தனையில நான் சொல்றேன். அப்ப இப்ப நமக்கு அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு போக வேண்டிய சடங்குங்கிறது வந்து பெரிதாக தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி இப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் குளிப்பாட்டுறாங்க அப்படின்னா, அந்த இறந்த உடனே அந்த உடலிலே வித்து கழிவு வெளியே போயிருக்கு. அப்ப அதற்காக அந்த உடலை குளிப்பாட்டி
அதற்கப்புறம் அடக்கம் செய்யறதுங்கிற ஒரு முறையை நம்ம வச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இது ஏன் செய்கிறோம், இதை எதற்காக செய்கிறோம், சரிதானுங்களா? மகரிஷி வாழ்க்கையில கூட அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விழா நாள் அன்று ஒரு வடை சுட்டு கொடுத்தாங்களாமா. அந்த வடை சுட்டு கொடுத்தப்ப அந்த வடையில உப்பு போடாம சுட்டு கொடுத்துட்டாங்க மகரிஷிக்கு. மகரிஷி கேட்கிறாரு, ஏங்க அம்மா இதுக்கு உப்பு போடலைன்னு கேட்கிறாங்க. அப்ப மகரிஷி சொல்றாரு, மகரிஷி கேட்கிறாரு, அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த பண்டிகைக்கு வந்து நம்ம வடை வந்து உப்பு போடாம தான் சுடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகரிஷி யோசிக்கிறாரு, உப்பு எல்லாத்துலயும் போட்டு சுடுறாங்க, இதுக்கு மட்டும் ஏன் போடாம சுடுறாங்கன்னு சிந்திக்கிறப்ப அவருக்கு ஒரு விடை என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆஹ் இது அப்படி இருந்திருக்காதுமா. ஒரு நாள் வந்து மாமியார் வடை சுட்டுட்டு இருந்திருப்பாங்க, உப்பு போடாம விட்டுருப்பாங்க, அப்படியே எடுத்து படைச்சிருப்பாங்க, அதை மருமக சாப்பிட்டிருப்பாங்க. அந்த மருமக சாப்பிட்டப்ப அத்தை வடையில உப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாமியார் தன் மேல இருக்கிற தவற ஏற்றுக்கொள்ளாம, இல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு உப்பு போடாம தான் சுடணும்னு சொல்லி தன்னை நிரூபிச்சிருப்பாங்க. இப்ப அது அப்படியே தொன்று தொட்டு வர 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 இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்லயே நாம வந்து உப்பு போடாம செய்யற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு விளக்கத்தை மகரிஷி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்ப நம்மளோட லைஃப்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எதற்காக செய்யணும், ஏன் செய்யணும், இதனோட நோக்கம் என்ன, இதை செய்தால் என்ன விளைவு வரும், செய்யலைன்னா என்ன விளைவு வரும், இப்படி சிந்திக்கக்கூடிய தன்மை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். உதாரணத்திற்கு இந்த துணி எடுக்கிறத நம்ம எல்லாரும் ரெகுலரா நாம் ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறோம். ஒரு பண்டிகையானா துணி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல வறுமை ரொம்ப அதிகம். இப்ப மக்களுக்கு துணியே பெருசா இருக்காது. ஏதோ ஓரிரு துண்டு துணி சீலைகளை வைத்துக்கொண்டு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அது அந்த ஓராண்டு ஆன போது அது கிழிந்து நைந்து போயிருக்கும். அப்ப அதைய புதிதாக எடுக்கணும்னா எல்லாரும் எடுக்க மாட்டாங்க இருக்கிற பொருளாதார பிரச்சனை சூழல்ல. ஆனா அது எடுத்து கட்டலைன்னா அவங்க வாழ்க்கையில அது கஷ்டமான நிகழ்வாக மாறிடும். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த பண்டிகை அன்னைக்காவது நாம கொஞ்சம் கொஞ்சம் காசு சேமிச்சு ஒரு செட்டு துணி எடுத்துறணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு துணி இல்லாத காலத்துல ஒரு துணி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழா அன்னைக்கு போய் ஒரு துணி எடுக்கிறது. அதே மாதிரி மற்ற நாள் எல்லாமே பலகாரங்கள் பண்டங்கள் கிடைக்காது, சாதாரண கூழுங்கஞ்சியுமா தான் இருக்கும். சரி, அந்த அன்னைக்கு மட்டுமாவது ஒரு பலகாரம் செய்து சாப்பிடுறது. இப்படி ஒரு விழா காலத்துல முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்ப இப்ப நமக்கு அது தேவையா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நாம, அதுவும் அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு விழா தான் பெரிய விழாவா இருக்கும். வருஷத்திற்கு ஒரு துணி எடுப்பாங்க, ஒரே ஒரு துணி எடுப்பாங்க. அது பொங்கல் தான் இந்த தமிழகத்தினுடைய மிகச் சிறப்பு பெற்ற ஒரு பண்டிகை, தைப்பொங்கல். இதே வடக்கு சைடு பாத்தீங்கன்னா தீபாவளி மிகச் சிறப்பு பெற்ற பண்டிகை. ரெண்டுமே அறுவடை காலம். கேரளால ஓணம் பண்டிகை அறுவடை காலம். ஏன்னா அறுவடை காலம் தான் மக்களுக்கு பொருள் வரக்கூடிய காலம். அதைத்தான் பண்டம் ஈகை பண்டிகைன்னு கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் அந்த அறுவடை காலத்துல பண்டத்தை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு ஈகை கொடுத்து அந்த பண்டிகை சிறப்பா நடத்தினாங்க. அப்ப ஒரு பண்டிகை தான் வந்தது. ஆனா இன்னைக்கு உலகமே கைக்குள்ள வந்துருச்சு. நாம பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோம், ஏன் ஓணம் பண்டிகை இப்ப நம்ம கொண்டாடுறக்க ஆரம்பிச்சிட்டோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறக்க ஆரம்பிச்சிட்டோம், ரம்ஜானை கொண்டாடுறக்க ஆரம்பிச்சிட்டோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப இன்னும் தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுறோம், இன்னும் என்னென்னவோ வந்து நம்ம வந்து கொண்டாடுறக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது. இது எல்லாத்துக்கும் போய் துணி எடுக்கிறதுங்கிறது ஒரு கலாச்சாரமா இருக்கு. சரிங்களா? அதனால அது போல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த கல்யாணம் வச்சுட்டா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுப்பாங்க.
அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே துணி இருக்குமா இல்லையான்னு தெரியல. நல்ல துணி. எல்லாரும் கஷ்ட காலத்துல இருப்பாங்க அந்த காலம். அப்ப இவங்க கல்யாணம் வைக்கிறப்ப இவங்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொருள் செலவு பண்ண போறாங்க. அப்படி அந்த பொருள் செலவு பண்ண போற இடத்துல இன்னும் கொஞ்சம் பொருளை சேர்த்து எல்லாருக்கும் ஒரு துணி எடுத்து கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஒரு நல்ல துணி கிடைக்கும். அதை வந்து அவங்க மொய் வைக்கிறதுல காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டியா, இந்த உனக்கு 1500 நான் வச்சிடுறேன். சரிங்களா? இப்படி ஒரு சூழல் தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா நம்ம தேவையில்லாம வாங்குவது தான் நம்முடைய பாவமாக மாறுகிறதுன்னு மகரிஷி ஆழமா சொல்றாங்க. தேவைக்கு நீங்க கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாம ரூபாய் செலவு பண்ணா கூட அது பாவம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நாம துணி எடுக்க வேண்டியது அவசியம்தானா அப்படின்னு நம்மளை நாமளே கேட்டுக்கணும். நம்ம வீட்டுல 10 டம்ளர் இருக்குது, இன்னொரு டம்ளர் வாங்க வேண்டியது அவசியம்தானா? சரிங்களா? அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க வீட்டுல இருக்கிற பொருள் பாருங்க. குறிப்பாக பெண்கள் கவனமா இருங்க. உங்களுக்கு ஆசை வந்து அதிகம் இயற்கையாவே. எதை பார்த்தாலும் அதை வாங்கணும், இதை வாங்கணும். சரியாங்களா? இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப எந்த ஒரு பொருளை வாங்குங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா 1க்கு 2 முறை யோசிங்க. இந்த பொருள் எதுக்காக வாங்கணும்? இது தேவைதானா நமக்கு? இது வந்தா நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல யூஸ் பண்ணாம அது கிடக்குமா? சரிங்களா? அப்ப யூஸ் பண்ணாம கிடக்கிற பொருள் உங்க வீட்டிலே துன்பத்தை ஏற்படுத்தும். நான் இதை பல முறை சொல்லியிருக்கிற ஆசை சீரமைத்தல்ல. ஒரு பொருள் உருவாகுதுன்னா பல பேருடைய கடினமான உழைப்பு, ரத்தம், வேர்வை எல்லாம் சிந்திதான் அந்த பொருள் நம்ம கைக்கு வருது. பல 1000 லட்சம் பேருடைய உழைப்போட வருது. அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த பொருளை சும்மா வைத்திருப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அப்ப சும்மா வைத்திருக்கிற ஒரு பொருள் நிச்சயமாக உங்களுக்கு பாவப்பதிவை ஏற்படுத்தும். அப்ப நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற பொருள்ல தேவையில்லாத பொருள் ஏதாவது இருக்குதா? ஒன்று, இனிமேல் எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும், எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இது தேவைதானா என்று சிந்தித்து சிக்கனமாக வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிக்கனம்னா கஞ்சத்தனம் அல்ல. சரியானுங்களா? சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சிக்கனமா வாழணும், எளிமையா வாழணுங்கிற ஒரு கான்செப்டே போச்சு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, இவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது. சரிதானா? அவங்க அந்த கிளீன் பண்றதுக்கு மிஷின் வாங்கிட்டாங்க, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு மிஷின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா உடல் உழைக்கிற வரைக்கும் தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு இந்த துணை கருவிகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை நோய் வந்திருக்கு. பெண்களுக்கு இத்தனை நோய் வந்ததற்கு ஒரே காரணம் நம்ம ஆட்டாங்கல்லு, அம்மிக்கல்லு, துவைக்கிற கல்லு, கீழே உட்காந்து சமைக்கிற விஷயம், இது எல்லாமே விடுபட்டு போனதாலதான் இத்தனை நோயை நம்ம வந்து வாங்கி சம்பாதிச்சிருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம உடம்பு அத்தனை வேலை செய்யறதுக்கு உடம்புக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா நம்ம தேவையில்லாம ஆற்றலை கண்ட விஷயங்களை விரயம் பண்ணிட்டு எங்க தேவையோ அங்க ஆற்றலை கொடுக்காம, புரியுதா இல்லைங்களா? இந்த உடல் வந்து சோர்ந்தெல்லாம் போகாது. அதுக்கு நம்ம இந்த பட்டறை வகுப்புல கூட பார்த்தோம். எல்லாரும் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஃப்டர் யோகான்னு ஒண்ணு பண்ணணும். அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் பண்றாங்க. டான்ஸ் பண்ணோம், அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பண்றாங்க. அப்ப நம்மகிட்ட ஆற்றல் எல்லாம் இல்லாம இல்லை, ஆற்றல் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு மனசு இல்லை. அதை செயல்படுத்துற அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை. அப்ப இந்த உடலை நீங்க எப்படி எல்லாம் உழைப்புக்கு உட்படுத்த முடியும்னு பாருங்க. சரிங்களா? ஒரு துணியை வாஷிங் மிஷின்ல போடுறீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போற நபரா இருந்து ஒரு துணியை வாஷிங் மிஷின்ல போட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நம்ம வீட்லயே இருக்கிற நபர் நாம எதுக்காக வாஷிங் மிஷின் போடணும்? அப்ப அந்த இடத்துல ஒரு வேலையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், உங்க உடலினுடைய உழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க உங்க உடல் ஆரோக்கியம் வரும்.
கழிவுகள் வெளியேறும், உடல்ல ஓட்டங்கள் சீராக ஓடும், சுறுசுறுப்பு வரும், சோம்பேறித்தனம் போயிரும். ஆனா இன்னைக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கைக்கு வர்றதாலேயே நாம பல்வேறு விதமான துன்பங்கள்ல சிக்கிறோம். பணம்ங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால என்ன வேணா வாங்கிக்கலாம். தேவை இருக்குதோ இல்லையோ அதை வாங்கிக்கலாம். சரிதானுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் பணம் என்பது என்ன சொல்றது, நமக்கு தேவையான இடத்துல நல்லது செய்யும். தேவைக்கு அதிகமா இருக்கிற பணம் நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். பாவத்தை சேர்த்து விடும் பணம். கவனமா இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்க ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணணும். மகரிஷி சொல்வாங்க, 1000 பேரை கூப்பிட்டு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது முன்காலத்தில் இருக்கிற ஒரு மொழி. 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணம் நடத்தணும், எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரே ஊர்ல எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் போய் சொன்னோம். பக்கத்து வீட்டுல ஒரு ஊருக்குள்ள போனா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க, என் உலகத்தினோட பல இடங்கள்ல நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? சரி, அப்படியே சொல்றதா இருந்தாலும் முதல்ல நேரடியா போய் அழைப்பாங்க இல்லையா? ஏன்னா அன்னைக்கு போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, மெயில் கிடையாது, இந்த கம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு போய் நீங்க தகவல் சொல்லணும்னா நேர்ல போய் தான் சொல்லணும். ஏதோ ஒரு படத்துல, ஜனகராஜ் பாண்டியராஜன் படத்துல, அந்த ஆத்தா செத்து போச்சுன்னு ஏதோ தகவல் சொல்றதுக்காக ஜனகராஜ் பாண்டியராஜன் அவரை அனுப்புவாரு. அவர் போயிட்டு அந்த ஒரு ஜோக் படம் அது. அப்ப அன்னைக்கு தகவல் சொல்லிவிட வேண்டிய தேவை இருந்தது. போய் தகவல் சொல்றதுக்கு போனாங்க, நடந்து போனாங்க. கல்யாணத்துக்கு போய் சொல்ல வேண்டிய தேவை இருந்தது, போய் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தகவல் தெரியணும், அவ்வளவுதானே. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா வேலை முடிஞ்சது, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனா வேலை முடிஞ்சது, பத்திரிக்கை எல்லாருக்கும் கைக்கு போயிடுச்சு. சரி, முடிஞ்சவங்க நேர்ல விஷ் பண்றாங்க, முடியாதவங்க அங்கிருந்தே விஷ் பண்றாங்க. நமக்கு வாழ்த்தும் பயனும் தத்துவம் தெரியும். அது உலகம் முழுக்க உங்களோட வாழ்த்து எங்க வேணா போகும், பிரபஞ்சம் முழுக்க எங்க வேணா போகும். அப்ப அந்த இடத்துல நீங்க நேர்ல தான் போய் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. பட் போகிறது தப்புன்னு சொல்லல, சரிங்களா? போகிறது நல்லதுதான். பட் இந்த நம்ம நேர்லயே போய் அழைக்கணும்னு இங்க இப்ப ஏதாவது தேவை இருக்கா? தேவையில்லை. புரியுதா இல்லைங்களா? அதே போல 1000 பேருக்கு சொல்லிதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கான்னா தேவையில்லை. நம்ம சொந்த பந்தங்கள், ஊர் மக்களுக்கு தெரியணும், எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கணும். ஒரு 50 பேர் 100 பேருக்கு சொல்லி கூட பண்ணலாமே, போதுமே. சரிங்களா? நம்மளோட பொருளாதார வசதி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாமே. இப்ப எத்தனை பேரு கல்யாணம் பண்றதுக்காக கடன் வாங்கி வாழ்நாள் முழுக்க கடனாளியா இருக்கிறாங்க? தேவையா அது? சரிங்களா? அப்ப என்னுடைய பணம் என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குதுன்னா 50,000த்துக்கு அளவா திருமணம் செய்துட்டு போலாமே. அதுக்கு போய் 5 லட்சத்தை கடன் வாங்கி, கடனை கொண்டு போய் கட்ட முடியாம வட்டி கட்டி, அதுக்கப்புறம் குடும்பத்துல பிரச்சனையாகி நகை நட்டை வச்சு எவ்வளவு தொந்தரவு. அப்ப இந்த சீர்திருத்தம் நம்ம கிட்ட வரணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, சிக்கனமா வாழுங்க, சீர்திருத்தத்தோட வாழுங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. மற்றவர்களுக்காக இந்த கண்ணோட்டத்திலே, இந்த இடத்திலே வாழாதீர்கள். பிறருக்காக வாழ வேண்டும்ங்கிறது வேற கான்செப்ட். ஆனா இந்த இடத்திலே பிறர் என்ன சொல்வார்களோ என்று நீங்கள் வாழாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இது. இது வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் என்று சொல்வார்கள். சரிதானே? நீங்க 2000 பேர் கூட்டு பண்ணீங்கன்னா பாரு டாம் டூம்னு பண்றான்னு சொல்லுவாங்க. 50 பேர் கூட்டு பண்ணீங்கன்னா இது என்ன பிச்சைக்கார மாதிரி பண்றான்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான். அவனை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அந்த பெண்ணும் ஆணும் அந்த இடத்துல சேர போறாங்க, அவ்வளவுதானே. ஒரு திருமணம் ஒரு 10 பேருடைய ஒப்புதலோட அங்கீகாரத்தோட நடக்கிறப்ப அது சமுதாயத்துல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அவங்க தம்பதியாக வாழ்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு திருமண சடங்குல ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா நார்மலான உணவே போதும். இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாரும்
எல்லா சுவையும் எல்லா நாளும் சாப்பிட முடியாது அந்த காலத்துல. வெறும் கஞ்சியும் கூழும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு நாளாவது நல்ல உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறுசுவை உணவா கொடுக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. அது இன்னைக்கு 40, 50 வகை உணவா வந்து இது தேவையா நமக்கு? இது தேவையா நமக்கு? யோசித்து பாருங்க. சரிங்களா? ஒரு ஆன்மீக பற்றை வகுப்புல அதனாலதான் உணவுக்கு ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டோம். அங்க எதுக்காக நம்ம வர்றோம்? ஒரு தியானத்துல உயர்வதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு அங்க வர்றோம். அப்ப அதற்கு தகுந்த மாதிரியான உணவு தான் அங்க வேணும். மிக எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட உணவு, ஒரு இயற்கையான ஒரு உணவு, தியானத்திற்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவு, அப்படிதான் அங்க வேணும். அதற்கான சூழல் தான் அங்க வேணும். புரியுதுங்களா? இப்போ அன்பர்களே, நான் ஃபைனலா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கங்க. சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுமே இது தேவையா? சரிங்களா? ஒவ்வொன்றுமே தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து இது தேவையில்லை என்பவற்றை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி எடுங்கள். சிக்கனமாக வாழ்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள். பிறருக்காக வாழாதீர்கள். பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதைக்காக கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மகிழ்ச்சி மிகப்பெரிய புரட்சி செய்தார். ஆன்மீகம் என்றாலே இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழல் இருந்து மிகச் சாதாரணமாக ஒரு வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு மேல ஒரு சின்ன மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு மிக எளிமையிலும் எளிமையாக அவர் வாழ்ந்து காட்டினார். அது சீர்திருத்தம். சரிங்களா? அந்த சீர்திருத்தம் நம்ம வாழ்க்கையில நிகழணும். இப்ப நம்ம துணி எடுக்க போகணும்னா நம்ம அன்பர்கள் எப்படி போகணும்? தேவைக்குன்னா போய் எடுக்கணும். அப்படித்தான் இருக்கணும். தேவைக்குன்னா போய் எடுக்கணும். சரிங்களா? இப்ப பர்த்டே பார்ட்டில கேக் வெட்டுறாங்க. அது நம்ம கலாச்சாரமே கிடையாது. எரியிற விளக்க ஊதி அணைச்சு, சரிதானே, வெளிச்சத்தை இருட்டாக்கி அங்கேயே போச்சு கான்செப்ட். அந்த முட்டை கண்ட கிரீம் எல்லாம் போட்டு அந்த கேக்கை வாங்கி கொண்டாந்து வச்சு கத்தி எடுத்து அதை வெட்டி, இதெல்லாம் நம்ம கல்ச்சரே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் பிற கல்ச்சரை நாம அப்படியே காப்பி அடிச்சு நம்ம வீணா போறோம். நாம என்ன பண்ணலாம்? காலையில குழந்தைய நேரத்துல எழுப்பி பச்சை தண்ணியில குளிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுத்து சாமி கும்பிட வச்சு ஒரு விளக்கு ஏற்றி கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல செய்த ஒரு ஸ்வீட்டையோ அல்லது ஒரு லட்டு போன்ற பலகாரங்களையோ மற்ற எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணி, இல்லையா, பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, இதுதான் நம்ம கலாச்சாரம். அப்ப ஒவ்வொன்றையுமே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. நான் இதுல நிறைய பேசி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு உடை கலாச்சாரம் இன்னைக்கு நமக்கு தேவையே இல்லை. தேவையே இல்லாத பல உடை கலாச்சாரத்தை நாம் இன்னைக்கு ஃபேஷன் அப்படிங்கிற விதத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ஜீன்ஸ் போட்டு சுத்துறாங்க. என்ன தேவை இருக்கு? ஆண்கள் அப்படித்தான் லெகின்ஸ் போட்டிருக்காங்க. பல நோய்களை அது உருவாக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு எதுல ஆனது, எப்படி ஆனதுன்னே கூட தெரியாம திங்கிறோம். நம்ம போட்டிருக்கிற உடை எதனால் ஆனது, எப்படி ஆனது, அது நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா தெரியாமையே அதை உடுத்துறோம். பார்க்கறக்கு அழகா இருக்கணும், பார்க்கறக்கு கெத்தா இருக்கணும். நிச்சயமா வாழ்க்கை வீணாயிரும். ஒரு வீடு இருப்பிடம் அவ்வளவுதானே. ஒரு கிச்சன் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், ஒரு பெட்ரூம் இருக்கணும், ஒரு சாமி ரூம் இருக்கணும், ஒரு டாய்லெட் இருக்கணும், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். சரிங்களா? இருப்பதற்கு ஒரு வீடு, அவ்வளவுதான் வீடு. நீங்க ₹1,00,00,000 போட்டு கட்டினாலும் 6 அடியில தான் படுக்கணும். சரிங்களா? 10 அடி 20 அடியில நீட்டிட்டு படுக்க முடியாது. அப்ப என்ன தேவை? நாம எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? அதை அடைவதற்கு நான் செய்யற ஒவ்வொரு செயலும் தேவையானது தானா என்று சிந்திங்க. சிக்கனமா வாழுங்க. சரி, நேத்திக்கு ஒரு அம்மா கூட நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பொருள் தேவை இருக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னப்ப, அவங்க மிடில் கிளாஸ் வேலைக்கு போற நிறுத்தினா 1 மாசம் சாப்பிடலாம். அதுக்கு மேல அவங்களால சாப்பிட முடியாது. அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணம்
எனக்கு தெரிஞ்ச அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்ல அவங்க தான் ரொம்ப அதிக பணம் கொடுத்துருக்காங்க. 2,00,000 பணம் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணல அமௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ட்ரஸ்ட்டுக்கு சேர் வாங்குறதுக்கும் பாய் வாங்குறதுக்கும் 81,000 அன்னைக்கு வீட்டுல வந்து கொடுத்துட்டு போனாங்க. மிடில் கிளாஸ் அவங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இது எப்படி அவங்களால சாத்தியமாகுது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்ப அங்க சிக்கனம் இருக்கு. சிக்கனம் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அதுக்குன்னு கஞ்சத்தனம் படல. அப்ப அந்த சேமித்த பொருளை மற்ற நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி புண்ணியத்தாக மாற்றிக்கொள்கிறாங்க. இப்ப அவங்க 2,00,000 கொடுக்கலைன்னா நம்ம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு 100 பேர் அந்த இடத்துல பயிற்சி பெற்று இருக்க முடியாது. அவங்க சேர் வாங்கி கொடுக்கலைன்னா இந்த ப்ரோக்ராம்லயே பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கும் சேர் இல்லைன்னா. சரிங்களா? அப்ப அவங்க செய்த உதவி எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்களேன். ம்? ஆனா அவங்க சாதாரண மிடில் கிளாஸ் தான். இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இன்னும் ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். என்னால கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். இத குடுக்கிற மனசு வேணும்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம வந்து குடுக்கறப்ப தாங்க செல்வந்தர். அது உடல் உழைப்பை கொடுத்தாலும் சரி, அறிவை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, குடுக்கறப்ப தான் நீங்க உண்மையாலுமே பணக்காரன், செல்வந்தன். எனக்கு வேணும் வேணும் இன்னும் 10ல அதை குடு அதை குடு இதை குடுன்னு பிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே பிச்சைக்காரர்கள் தான். அதான் மகான்கள் சொல்ற செய்தி. அப்ப நம்ம வந்து கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறோம். என்ன கொடுக்க முடியுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இது தேவைதானா என்று சிந்திங்க. இது ஏன் செய்யணும்? இது எதுக்காக செய்யணும்? ம்? சிக்கனமா வாழுங்க. சீர்திருத்தம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. இத்தனை நாள் நம்ம செய்ததையே தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்ப நிறைய பேர் வந்தாங்க பட்டறை வகுப்புக்கு. பெரிய பெரிய ஆளுகளா வந்தாங்க. தரையில லைஃப்ல படுத்ததே கூட கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. பட் அதுதான் நல்லது என்று புரிந்து கொண்டா அவங்க நாளையில இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணலாம். சீர்திருத்தம் வேணும். இப்ப நம்ம பணம் இருக்குது, லக்ஸரியா வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெட்ல படுத்தோம்னா நமக்கு ஒரு கெத்தா இருக்குது. ஒரு ஏசி போட்டு படுத்தா ஒரு கெத்தா இருக்குது. ஆனால் ஏசி உடல்நலத்தை பாதிக்குது. பெட் உடல்நலத்தை பாதிக்குதுன்னா நீங்க இம்மீடியட்டா சீர்திருத்த மாற்றத்துக்கு வரணும். சிந்தனை செய்து சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்படி சீர்திருத்தம் நடக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும். இல்லாட்டி மாற்றம் பெரிதா நிகழாது. சரி, அந்த விதத்துல அன்பர்களே நான் சொன்ன கருத்து மிக ஆழமான கருத்து. சிந்தனைக்கு நல்லா எடுத்துக்கோங்க. இது மிகப்பெரிய ரகசியம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதில்லை. சரிங்களா? அப்ப அதன்படி நாம அனைவரும் வாழ்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்க. குறிப்பாக அடுத்த வகுப்புல உங்களுக்கு இன்னும் இந்த வகுப்பு எப்ப நிறைவாகுது, இன்னும் எவ்வளவு வகுப்புகள் இருக்குது, அதற்கு அடுத்தது நீங்க என்ன பிளான் பண்றோம், அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வகுப்புல வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். நிச்சயமா தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னும் ஒரு மாதத்துல நமக்கு இந்த ஓராண்டு வகுப்பு வந்து நிறைவாக போகுது. இந்த ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய அந்த 10, 12 வகுப்புகளும் மிக மிக முக்கியமான வகுப்புகளாக இருக்கும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. ஒரு தியானம் ஒண்ணு உங்களுக்கு அடுத்த வகுப்புல கொடுக்கணும். அதை பத்தி எல்லாமே உங்களுக்கு சிறப்பா சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த ஆன்மீக பற்றை வகுப்புல கலந்து சிறப்பு செய்த, அதற்காக உதவிய, அதற்காக நன்கொடை வழங்கிய அறங்காவலர்கள், கர்மயோக காப்பாளர்கள், அருள் தொண்டர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை நம்ம வந்து உரித்தாக்கி கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. சிறப்பா அந்த 48 நாள் விரதத்துல சிறப்பா இன்னும் ஆழமா தொடர்ந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.
காலை நேர தியானம், மாலை நேர தியானம், காயகல்பம், உடற்பயிற்சி இது எல்லாத்தையும் முழுசா முறையா தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். வாழ்க வளமுடன்.